ஓ! சரிங்கய்யா. நான் இது பண்ணிட்டேன். ஆரம்பிச்சுட்டேன். சரி, தொடங்கல. சரிங்கய்யா. சம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நந்தவன்புரன் அறக்கட்டளையின் மூலமாக பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை எனும் பொருளிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். திருவிசைப்பாவில் பலவாறு இடம்பெற்றுள்ள கருத்துக்கள், சொல்லாட்சிகள், இசைநயம் போன்றவற்றை அன்பர்கள் பலரும் பதிவிட்டு பெருமை சேர்த்துள்ளது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் பஞ்சமப்பண்ணில் முதலாவதாக சிலவற்றை சிந்தித்துள்ளோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 2வது பதிவாக இந்த நிகழ்வினை தொடங்குவோம். சிற்றம்பலம். சைவத்தில் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வமில்லெனும் நால் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரம் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. உய்வை தரச் செய்த தேவாரமும் உய்வை தரச் செய்த திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற 9ஆம் திருமுறையில் ஆசிரியர்கள் பலரும் அருளி செய்த பஞ்சமப்பண்ணை பற்றி 2வதாக சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பதிவிற்கு பேரருள் செய்த பரம்பொருளையும் குருநாதர் திருவடிகளையும் வணங்கி, 4 பெருமக்கள் மற்றும் திருமுறை ஆசிரியர்கள் அனைவரும் திருவடிகளையும் வணங்கி இந்த நிகழ்வினை தொடங்குகின்றோம். ஆசிரியர்கள் பலரும் அருளி செய்துள்ள 9 ஆசிரியர்கள் அருளி செய்த இந்த 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பாவிலே திருமாளிகை தேவர் மொத்தம் 4 பதிகங்களில் 3 பதிகங்கள் பஞ்சமப்பள்ளியில் அருளி செய்துள்ளார்கள். சேந்தனார் 3 பதிகங்கள் அருளி செய்துள்ளார்கள். கருவூர் தேவர் 10 பதிகங்களில் 7 பதிகங்கள் பஞ்சமப்பள்ளியில் அருளி செய்துள்ளார்கள். பூந்துருத்தி காடநம்பி 1 பதிகமும், கண்டராதித்தர் 1 பதிகமும், திருவாதி அமுதனார் 2 பதிகமும், குருடோத்தம நம்பி 2 பதிகமும், சேதிராயர் 1 பதிகமும் ஆக 20 பதிகங்கள் திருவிசைப்பாவில் இடம்பெற்றுள்ளன. சேந்தனார் அவருடைய திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறைக்கு சேர்க்கையாக அமைந்துள்ள அந்த பதிகமும் பஞ்சமப்பண்ணிலேயே முழுவதும் 13 பாடல்கள் அமைந்துள்ளது. எனவே அதனை தனித்தனியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தற்போது பஞ்சமப்பண் பதிகங்கள் மட்டும் நாம் தற்போது சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பஞ்சமப்பண் பற்றி ஏற்கனவே நாம் சிந்தித்தபடி பண் சமம் என்று கூறக்கூடிய அளவிலே நம்முடைய ஐங்கரணங்களில் கரணங்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை
ஒருமித்த மனதோடு இறைவனை வணங்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதாக அமைந்துள்ள இந்த பதிகம். இந்த பதிகத்தை பாடுவதன் மூலம் இறைவனை நம்மை கொண்டு சேர்க்கும் பதிகமாக இந்த பதிகத்தினுடைய பண்ணும் ராக அமைப்பும் அமைந்துள்ளது. இந்த பஞ்சம பண்ணானது ஆரோகண அவரோகணங்களாக சரி க ம ப த நீ ச சா நீ த ப ம க ரீ ச இந்த ஸ்வரங்களிலே சட்சமம் மற்றும் பஞ்சமம் நீங்களாக சதுர்த்த ரிஷபம், அந்தர்காந்தாரம், சுத்த மத்தியமம், சுத்த தெய்வதம், கைகதி நிஷாகம் ஆகிய சுரங்கள் பேசுகின்றன. இது 14வது மேளகர்த்தாவ ராகமான மகுளாபரணத்தினுடைய ஜன்யமாகும். இன்ப துன்பங்களை சமமாக காண்பிக்கக்கூடிய ராகமாக அமைந்துள்ளது. இறைவுணர்வை கூட்டுவதாக அமைந்துள்ள ராகமாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். திருமாளிகைத்தேவர் அவருடைய பதிகமும் மற்றும் சிலவற்றை முதலாவது பதிவிலே சிந்தித்தோம். தற்போது அது பற்றி சற்று மற்ற ஆசிரியர்களும் அருளி செய்த பதிகங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆசிரியர் குறிப்பாக திருமாளிகைத்தேவரை அருளே அறிய வேண்டுமானால் அவர் தில்லைப்பதியிலேயே பல்காலம் வாழ்ந்து பின் திருவாவடுதுறையிலே இறையடியில் சேர்ந்து அங்கு அடக்கமானார் என்பது நாம் அறிய முடிகின்றது. அவர் ஒரு சித்த புருஷராக இருந்து மக்கள் அனைவருக்கும் உதவி செய்ததோடு நமக்கும் திருவிசைப்பாவில் பஞ்சம பண்ணிலே 3 பதிகங்களை அருளி செய்திருக்கிறார்கள். இந்த வகையிலே முதலாவது பதிகமாக ஒளிவளர் விளக்கே பதிகத்தில் ஒளிவளர் விளக்கே பாடல் அனைவரும் அறிந்ததே. நாம் முன் பதிவிலும் கூட அதை செய்திருப்போம். எனவே அந்த பதிகத்தில் 5வது பாடலாக 6வது பாடலாக அமைந்துள்ள பாடல்களை இரண்டையும் சிந்தித்து பின் அடுத்த ஆசிரியர் அருளியுள்ள பஞ்சமப்பண் பாடல்களையும் பார்ப்போம். முதலாவதாக ஒளிவளர் விளக்கே பதிகத்தில் அமைந்த 5வது பாடல் நீரணி பவள குன்றமே. ஆகிரி ராகம், தாளம் ஆதி. இது பாராயண முறை, பண்ணாங்க முறை மற்றும் சுத்தாங்க முறை 3 முறையிலும் தற்போது பாடி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். பாடலை முதலாவதாக வாசிக்கின்றேன். நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கள் உடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வேறுவில் யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தா அம்புல் செய் அம்பலத்து அரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே. இது 5வது பாடலாக பதிகத்தில் அமைந்துள்ளது. இதனை பாராயண முறையில் முதலில் பாடுவோம். நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிகளுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தா அம்புன் செய்யம்பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனி உன்னை தொண்டனின் இசையுமாரிசையே. இது பாராயண முறை. மற்றும் ஒரு முறை பாடி பின் பண்ணாங்க முறையில் செல்வோம். நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிக்கணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே நேருவில் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தா
அம்புன் செய்யம்பலத்தரசே ஏரணி கொடியும் ஈசனே உன்னை தொண்டனின் இசையுமாரிசையே. பாடல் தொடர்ந்து பண்ணாங்க முறையில் பாடும்போது ஆகிரி ராகம் ஆதி தாளத்தில். நீரணி பவள குன்றமே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிகளுடையதோ நெருப்பே. நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிகளுடையதோ நெருப்பே. வேரணி புவன போகமே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் நீரா. வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் நீரா. ஆரணி சடையும் அற்புத கூத்தா ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்பும் செய்யம்பலத்து அரசே. ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்பும் செய்யம்பலத்து அரசே. ஏரணி கொடியும் ஈசனே ஏரணி கொடியும் ஈசனே உன்னை தொண்டனின் இசையுமாறு இசையே. ஏரணி கொடியும் ஈசனே உன்னை தொண்டனின் இசையுமாறு இசையே. தற்போது இதை சுத்தாங்க முறையில் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். நீரணி பவளக்குன்றமே நின்ற நெற்றிகள் உடையதோ நெருப்பே. நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றிகள் உடையதோ நெருப்பே. வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா. ஏரணி வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா. யோக வெள்ளமே மேருவில் வீரா. ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்புன் செய் அம்பலத்து அரசே. ஆரணி சடையும் அற்புத கூத்தா அம்புன் செய் அம்பலத்து அரசே. ஏரணி கொடியும் ஈசனே ஏரணி கொடியும் ஈசனே ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே.
தொண்டனே இசையுமாறு இசையே அடுத்த பாடலாக தனதனத்தோழா, இது சுத்தாகமாக மட்டும் பாடுவோம். திருச்சிற்றம்பலம். பாடலை முதலில் வாசிக்கின்றேன். தனதனத்தோழா சங்கரா சூரபாணியே தாணுவே சிவனே கனகனத்தூணே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோ கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரரு சேகரனே உனகடல் வினையில் நெஞ்சினுள் இனிதா தொண்டனேன் நுகருமா நுகரே. பாடலை படித்தாயிருக்கிறது. அடுத்து சுத்தாங்க முறையில் தனதன்னத்தோழா சங்கரா தனதன்னத்தோழா சங்கரா சூலபாணியே சூலபாணியே தனதன்னத்தோழா சங்கரா சூலபாணியே தாணுவே சிவனே சூலபாணியே தாணுவே சிவனே கனகனத்தூணே கற்பகக் கொழுந்தே கனகனத்தூணே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோ கரும்பே கனகனத்தூணே கற்பகக் கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோ கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரசேகரனே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரர் சேகரனே உனகடல் வினையில் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே நுகருமா நுகரே தொண்டனே நுகருமா நுகரே உனகடல் வினையில் நெஞ்சினுள் இனிதா தொண்டனே நுகருமா நுகரே என்பதை தொடர்ந்து இரண்டாவது தலைப்பாகிய உயர்குடி ஆடை என்னும் பதியத்தில் நாம் தற்போது சிந்திக்கலாம். இதுவும் ஆகிரி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த பதிகமாகவே இருக்கின்றது. முதலாவதாக பாராயண முறை, பண்ணாங்க முறை, தொடர்ந்து சுத்தாங்கமாக. முதற் பாடல் மட்டும் அடியே எடுத்துக்கொண்டுள்ளேன். உயர்கொடி ஜாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் பிய நெடுமாடத்து அகிர்குகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியோ சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகிழந்தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே. அடுத்து
பண்ணாங்கமாக. உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் உயர் கொடியாடை மிடைபடலத்தில் ஓமதும படலத்தில் பிய நெடுமாடத்து பிய நெடுமாடத்து அகிர்புகை படலம் பிய நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற பொலியோ பிய நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற பொலியோ சியரொடி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல புத்தா சியரொடி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல புத்தா மயரரும் அமரர் மயரரும் அமரர் மகுடந்தோய் மலர் மயரரும் அமரர் மகுடந்தோய் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே சேவடிகள் என் மனத்து வைத்தருளே தொடர்ந்து சுத்தாந்தகமாக வாசிப்போம். சிற்றம்பலம். உயர் கொடியாடை மிடை படலத்தில் ஓமதூம படலத்தில் உயர் கொடியாடை மிடை படலத்தில் ஓமதூம படலத்தில் பிய நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் பிய நெடுமாடத்து அகிர்புகை படலம் பெருகிய பெரும்பற்ற புலியூர் சியரொளி மணிகள் நிறந்து சேர் கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகுடம் தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே சிற்றம்பல கூத்தா மயரரும் அமரர் மகுடம் தோய் மலர்ச்சேவடிகள் என் மனத்து வைத்தருளே திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக திருமாளிகை தேவர் பெருமான் அவரை அருளி செய்துள்ள 3வது பதிகமாக உறவாகிய யோகம் எனும் பதிகத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். அதுல முதலாவது பாடலாக பன்னாங்க முறையில்
உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் திறவாதவர் புறம் தெற்ற கொற்ற திலை கொண்டு பல்விப்பில் சென்று நின்ற மரபா என்னும் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுரையும் புறவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே பாடல் தொடர்ந்து பண்ணாங்க முறையில் உறவாகிய யோகமும் போகமுமாய் உறவாகிய போகமும் போகமுமாய் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் சிரவாதவர் பூரம் சிரவாதவர் பூரம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பல்விப்பில் சென்று நின்ற சிரவாதவர் பூரம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பல்விப்பில் சென்று நின்று மரபா என்னும் மணி நீர் அருவி மகேந்திர மாமலை மேலுரையும் மரபா என்னும் மணி நீர் அருவி மகேந்திர மாமலை மேலுரையும் புறவா என்னும் புறவா என்னும் குணக்குன்றே என்னும் புறவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல புத்தனையே புறவா என்னும் குணக்குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல புத்தனையே தொடர்ந்து சுத்தாங்கமாக உறவாகிய யோகமும் போகமுமாய் உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராளி உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் உயிராளி என்னும் என் பொன்னொரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பல்விப்பில் சென்று நின்ற சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பல்விப்பில் சென்று நின்ற மரவா என்னும் மணி நீர் அருவி மகேந்திர மாமலை மேல் உரையும் மகேந்திர மாமலை மேலுரையும் மரவா மகேந்திர மாமலை மேலுரையும் மணி நீர் அருவி மகேந்திர மாமலை மேல் உரையும் புறவா என்னும் குணக்குன்றே என்னும் புறவா என்னும் குணக்குன்றே என்னும்
குலாத்தில்லை அம்பல கூத்தனையே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே தொடர்ந்து நாம் சேந்தனார் பெருமான் அருளி செய்த திருவிசிப்பாவில் இருந்து ஒரு 3 பாடல்கள். பெருமான் 3 பதியங்கள் அருளி செய்துள்ளதில் திருமேழிமலரை, திரு ஆவடுதுறை, திரு இடைக்கழி ஆகிய 3 தலங்களிலும் அருளி செய்துள்ளார்கள். அந்த 3 தலங்களில் ஒரு பாடலாக தேர்வு செய்துள்ளோம். முதலாவதாக ஏகநாயகனை என்ற பாடல் பஞ்சமப்பண்ணில் அமைந்த பதிகத்திலிருந்து அதனுடைய பதிகத்தினுடைய முதல் பாடல். ஏகநாயகனை இமயவர் கரசை எல்லுயிர்க்கமுதினை எதிரில் போகநாயகனை புயல் வளர்க்கருளி பொன்னெடும் சிவிகையா உந்த மேகநாயகனை மிகு திருவீடி மிழலை விண்ணிடி செழும் கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உலகிலேன் யானே மேகநாயகனை மிகு திருவீடி மிழலை விண்ணிடி செழும் கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உலகிலேன் யானே. தொடர்ந்து பண்ணாங்க முறையில் ஆகிரி ராகம் ஆதிதாளம். ஏகநாயகனை ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்க மூதினை எதிரில் ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதினை எதிரில் போகநாயகனை போகநாயகனை புயல் வணக்கருளி போகநாயகனை புயல் வணக்கு அருளி பொன்னிடும் சிவிகையா பூந்த போகநாயகனை புயல் வணக்கு அருளி பொன்னிடும் சிவிகையா பூந்த மேகநாயகனை மிகு திருவீடி மிழலை விண்ணீடி செழும் கோயில் மேகநாயகனை மிகு திருவீடி மிழலை விண்ணிடி செழும் கோயில் யோகநாயகனை யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. பாடல் சுத்தாங்கமாக. ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை என்னுயிர்க்கு அமுதினை என்னுயிர்க்கு அமுதினை எதிரில் போகநாயகனை
எதிரில் போகநாயகனை புயல் வடக்கு அருளி பொன்னெடும் சிவிகையாவுந்த மேகநாயகனே மேகநாயகனே மிகு திருவிழிமிடலை விண்ணிடி செழுங்கோயில் திருவிழிமிடலை விண்ணிடி செடுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. திருச்சிற்றம்பலம். அடுத்து சேந்தனார் பெருமான் திரு ஆவடுதுறையில் அருளிச் செய்த ஒரு பாடல். அந்த பதிகத்தினுடைய முதலாவது பாடலாக அமைந்துள்ளது பொய்யாத வேதியர். பொய்யாத வேதியர் சாந்தனி புகழார் ஆயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரை மேய ஐயா திருவாவடுதுறை அமுதே என்னுனை அழைத்தக்கால் மையார் தடங்கள் மடந்தைக்கென்றருளாதொழிவது மாதிமையே. தற்போது பண்ணாங்கமாக ஆகிரி ராகம் ஆதிதாளத்தில். பொய்யாத வேதியர் பொய்யாத வேதியர் சாத்தை மெய் புகழாள் ஆயிரம் பூசூரர் பொய்யாத வேதியர் சாத்தை மெய் புகழாளாயிரம் பூசூரர் மெய்யே திருப்பணி செய்சீர் மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரை மேயே மெய்யே திருப்பணி செய்தீர் மிகு காவிரி கரை மேயே ஐயா திருவாவடுதுறை ஐயா திருவாவடுதுறை அமுதே என்றும் மெய் அடைத்த கால் ஐயா திருவாவடுதுறை அமுதே என்றுனை அழைத்த கால் மையார் தடங்கள் மையார் தடங்கள் மடந்தைக்கு மையார் தடங்கள் மடந்தைக்கு என்று வருளாதொடிவது மாதிமையே மையார் தடங்கள் மடந்தைக்கு ஒன்று அருளாதொழிவது மாதிமையே. அடுத்ததாக சேந்தனார் பெருமான் திருவிடைக்கழி தலத்தில் அருளிச் செய்த மாலுலா மனம் தந்து எனும் பாடல்.
மாலுலா மனம் தந்தன் கையில் சங்கம் வௌவினார் மலை மகள் மதலை மேலுலாம் தேவர் புலமுழுதாளும் குமரவிழ் வள்ளிதன் மணாளம் தேனுலாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கிழின்ற வேலுலாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. அடுத்து பெண்ணாங்கமாக மாதுலா மனம் தந்து மாதுலா மனம் தந்து என் கையில் சங்கம் மாதுலா மனம் தந்து என் கையில் சங்கம் பௌவினான் மலை மகள் மதலை மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் பௌவினான் மலை மகள் மதலை மேலுலாம் தேவர் மேலுலாம் தேவர் குலமுழுதாடும் மேலுலாம் தேவர் குலமுழுதாடும் குமரவேள் வள்ளிதல் மணாளல் குமரவேள் வள்ளிதல் மணாளல் சேலுலாம் கழனி திருவிடை கழியில் சேலுலாம் கழனி திருவிடை கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற திருக்குறா நீழற்கீழ் நின்ற வேலுலாம் தடக்கை வேலுலாம் தடக்கை வேந்தங்கில் சேந்தல் வேலுலாம் தடக்கை வேந்தங்கில் சேந்தல் என்னும் என் மெல்லியல் இவளே என்னும் என் மெல்லியல் இவளே. அடுத்து சுத்தானமாக மாலுலா மனம் தந்து மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் பௌவினான் மலைமகள் மதலை மலைமகள் மதலை மாதுலா மனம் தந்து என் கையில் சங்கம் பௌவினான் மலைமகள் மதலை மேலுலாம் தேவர் குலமுழுதாளும் மேலுலாம் தேவகுலம் முழுது ஆளும் குமரவேள் குலமுழுதாளும் குமரவேள் வள்ளிதல் மணாளல் குமரவேள் வள்ளிதல் மணாளல் சேருலாம் கடனி திருவிடைக்கழியில் திருக்குறா நீழற்கீழ் நின்ற மேலுலாம் தடக்கை வேந்தல் என் சேந்தல் என்னும் என் மெல்லியல் இவளே வேலுலாம் தடக்கை வேந்தல் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. சிற்றம்பலம். ஆக சேந்தனார் 3 பதிகளிலே அருளி செய்த அந்த 3 பதிகங்களிலிருந்து ஒரு பதிகத்தினுடைய முதற் பாடலை நாம் சிந்தித்தோம். தற்போது கரூர் தேவர் பெருமான் அருளிய
பஞ்சமப்பண்ணில் அமைந்த 7 திருப்பதிகங்களில் ஒரு பாடலாக முதலாவதாக திரு கீழ்கோட்டூர் மணியம்பலம் தலத்திலிருந்து அருளி செய்த தளிரொளி மணி எனும் திருப்பதிகத்தினுடைய முதலாவது பாடலை சிந்திப்போம். முதலாவதாக பாராயணம் வரும். தளிரொளி மணி பூம்பதம் சிலம்பலம்ப தடை விரித்தலகிரி கங்கை தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டட்ட கிளரொளி மணி வண்டு அரை பொழில் பழனம் கெழுவு கம்பலை செய்கீழ் கோட்டூர் வளரொளி மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனம் கலந்தானே. தொடர்ந்து ஆகிரி ராகம் ஆதிதாளத்தில் பண்ணாங்கமாக தளிரொளி மணி பூம் பதம் சிலம்பலம்ப தளிரொளி மணி பூம் பதம் சிலம்பலம்ப தடை விரித்தலை ஏறி கங்கை தளிரொளி மணி பூம் பதம் சிலம்பலம்ப தடை விரித்தலை ஏறி கங்கை தெளிரொளி மணி நீர் தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டு அட்ட தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டு அட்ட கிளரொளி மணி வண்டு அரை பொழில் படலும் கிளரொளி மணி வண்டு அரை பொழில் படலும் கெழுவு கம்பலை செய்கீழ் கோட்டூர் கிளரொளி மணி வண்டு அரை பொழில் படலும் கெழுவு கம்பலை செய்கீழ் கோட்டூர் வளரொளி மணி அம்பலத்துள் நின்றாடும் வளரொளி மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனின் மனம் கலந்தானே. வளரொளி மணியம் பலத்துள் நின்றாடும் மைந்தனில் மனம் கலந்தானே. அடுத்து சுத்தாந்த முறையில் தளிரொளி மணிப்பூம் பதம் சிலம்பலம்பே தளிரொளி மணிப்பூம்பதம் சிலம்பு அலம்ப தடை விரித்தலகிரி கங்கை கங்கை தெளிரொளி மணி நீர் திவலை முத்து அரும்பி கங்கை தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டு அட்ட திருமுகம் மலர்ந்து தொட்டு அட்ட கிளரொளி மணிவண்டு அறையும் பொழில் படனம் கிளரொளி மணிவண்டு அரை பொழில் படனம் கெழுவு கம்பலை கீழ்கோட்டூர் படனம் கெழுவு கம்பலை கம்பலை கீழ்கோட்டூர் வளரொளி மணி அம்பலத்துள் நின்று ஆடும்
வளர் ஒளி மணி அம்பலத்துள் நின்று ஆடும் மைந்தல் என் மனம் கலந்தானே மைந்தன் என் மனம் கலந்தானே அம்பலத்துள் நின்று ஆடும் மைந்தன் என் மனம் கலந்தானே அடுத்ததாக திருமுகத்தலையில் புவனநாயகன் எனும் பாடல். முதலில் பாராயணம் வழி. புவனநாயகனே அக உயிர்க்கமுதே பூரணாதாரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகாபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்தடியே அகத்திலும் முகத்தலை மூதூர் தவளமாமணி பூன் கோயிலும் அமர்ந்தாய் தனியனின் தனிமை நீங்குதற்கே. தொடர்ந்து பன்னாங்க முறையில் ஆதிராக மாதி காலத்தில் புவனநாயகனே புவனநாயகனே அகவுகிற்கு கமுதே பூரணா ஆரணம் பொழியும் புவனநாயகனே அகவுகிற்கு கமுதே பூரணாகாரணம் பொழியும் பவளவாய் மணியே பவளவாய் மணியே பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகாபரணா பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகாபரணா அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியேன் அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியே அகத்திலும் மூகத்தலை மூதூ அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூதூ தவளமா மணி தவளமாமணி பூம் கோயிலும் கமல்தாய் தவளமாமணி பூம் கோயிலும் கமல்தாய் தனியனில் தனிமை நீங்குதற்கே தனியனில் தனிமை நீங்குதற்கே. தொடர்ந்து சுத்தாங்கமாக புவனநாயகனே அகவுயிர்க்கு அமுதே அகவுயிர்க்கு அமுதே புவனநாயகனே அகவுயிர்க்கு அமுதே பூரணா ஆரணம் பொழியும் பூரணா ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னகாபரணா பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி பன்னகாபரணா அவனி ஞாயிறு போன்று
அருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூது அவனி ஞாயிறு போன்று அருள் புரிந்து அடியேன் அகத்திலும் முகத்தலை மூது தவளமாமணிப்பும் கோயிலும் அமர்ந்தாய் பூங்கோயிலும் அமர்ந்தாய் தவளமாமணிப்பும் கோயிலும் அமர்ந்தாய் தனியனே தனிமை நீங்குதற்கே தனிஜனே தனிமை நீங்குதற்கே அடுத்ததாக கருவூர்தேவர் கங்கை கொண்ட சோழபுரத்திலே அருளை செய்த அன்னமாய் விசும்பு எனும் பதிகத்தினுடைய முதற்பாடல் பாராயண முறையில் தற்போது சிந்திப்போம். அன்னமாய் விசும்பு பரந்த என் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னமலரியா ஒருவனாம் இருவா முக்கணானா பெரும் தடந்தோள் கண்ணலே அமுதே கண்ணலே தேனி அமுதமீ கங்கை கொண்ட சோழேச்சர தானே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. தொடர்ந்து பன்முறையில் ஆகிரி ராகம் ஆதிதாளம். அன்னமாய் விசும்பு அன்னமாய் விசும்பு பறந்து அயல் தேட அன்னமாய் விசும்பு பறந்து அயல் தேட அங்கனே பெரிய நீ சிறிய அங்கனே பெரிய நீ சிறிய சிறிய என்னையாள் விரும்பி என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையே என்றும் நான் மறக்கேன். என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னமால் அறியா ஒருவனாம் இருவா முன்னமால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணானார் பெரும் தடந்தோள் முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணதே தேனே கண்ணலே தேனே அமுதமே கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சர தானே கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சர தானே. சிற்றம்பலம். அடுத்ததாக திரு பூவனம் தலத்திலே கருவூர்தேவர் பெருமான் அருளிய திருப்பதிகம். முதலாவது பாடல் திருவருள் புரிந்து. முதலில் மன்னிக்கவும், அன்னமாய் பறந்து அயன் தேட சுத்தாங்க முறையில் தற்போது சிந்திப்போம்.
சிற்றம்பலம். அன்னமாய் விசும்பு பறந்து அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அயன் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். சிறிய என்னையாள் விரும்பி பெரிய நீ சிறிய என்னையாள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மாலறியா ஒருவனாம் முன்னம் மாலறியா ஒருவனாம் இருவாகா முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழீச்சரத்தானே கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. தொடர்ந்து திரு பூவனப்பதிகம் திருவருள் புரிந்து ஆள் பாராயணமுறை முதலில். திருவருள் புரிந்தாள் பாண்டு கொண்டிங்கன் சிறியனுக்கினியது காட்டி திருவருள் புரிந்தாள் ஆண்டு கொண்டிங்கன் சிறியனுக்கினியது காட்டி பெரிதருள் புரிந்தானந்தமே தரும் பெருமகி பெரியதொன்றுளதே பெரிதருள் புரிந்தானந்தமே தரும் பெருமகி பெரியதொன்றுளதே மருதர சிறுங்கோங்கையில் மரம் சாடி வரைவளம் கழந்திழி வைகை மருதர சிறுங்கோங்கையில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்திழி வைகை ஒரு திரை மருங்கோங்காவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயி ஒரு திரை மருங்கோங்கு ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயி. தற்போது பண்புரையில் திருவருள் புரிந்து ஆள் திருவருள் புரிந்து ஆள் கொண்டு எங்கள் திருவருள் புரிந்தாள் ஆண்டு கொண்டு எங்கள் சிறியனுக்கு நீயது காட்டி சிறியனுக்கு இனியது காட்டி பெரிதருள் புரிந்து பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் பெரிதருள் புரிந்து ஆனந்தமே தரும் பெருமகிற் பெரியதொன்று உளரே பெருமையில் பெரியதொன்று உளரே மருதர சிறுங்கோங்கு அகில் மரம் சாடி மருதர சிறுங்கோங்கு அகில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்திழி வைகை வரைவளம் கவர்ந்திழி வைகை
ஒரு திரை மருங்கோங்கு ஒரு திரை மருங்கோங்கு ஆவண வீதி பொருதிரை மருங்கோங்கு ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே பூவணம் கோயில் கொண்டாயே தொடர்ந்து சுத்தாந்த முறையை சிந்திப்போம். திருவருள் புரிந்து ஆட்கொண்டு திருவருள் புரிந்து ஆண்டு கொண்டு இங்கல் சிறியனுக்கு இனியது காட்டி சிறியனுக்கு இனியது காட்டி திருவருள் புரிந்து ஆட்கொண்டு ஆண்டு கொண்டு இன்னல் சிறியனுக்கு இனியது காட்டி பெரிது அருள் புரிந்து ஆனந்தமே புரிந்து ஆனந்தமே தரும் நில் பெருமையில் பெரியதொன்று உளதே நின் பெருமையில் பெரியதொன்று உளதே மருதர சிறுங்கு ஓங்கு அகில் மரம் சாடி வரைவளம் கவர்ந்திழி வைகை பொருதிரை மருங்கு ஓங்கு ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே பொருதிரை மருங்கு ஓங்கு ஆவண வீதி பூவணம் கோயில் கொண்டாயே. சம்பலம். தொடர்ந்து கருவூர்தேவர் திருச்சாட்டியக்குடி என்னும் தலத்தில் அருளி செய்த பதிகத்தின் முதலாவது பாடல் பெரியவா கருணை. தற்போது பாராயண முறையில் திருச்சிற்றம்பலம். பெரியவா கருணை இளநிலா விரிக்கும் பிறைதவள் சடை மொழுப்பவிழ்ந்து சரியுமா சுழியம் குழை மிழிந்திருபால் தாண்டவ காதுகள் கண்டம் கரியவதாம் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியாறு இருகை கொம்பினகள் தனந்தவ முகமே இருக்கையில் இருந்த ஈசனுக்கே. தொடர்ந்து பன்முறையில் ஆகிரி ராகம் ஆதிதாளம். சிற்றம்பலம். பெரியவா கருணை இளநிலாயெரிக்கும் பெரியவா கருணை இளநிலாயெரிக்கும் பிறைதவள் சடை மொழுப்பு அவிழ்ந்து பெரியவா கருணை இளநிலாயெரிக்கும் பிறைதவள் சடை மொழுப்பு அவிழ்ந்து சரியுமா சுழியம்
குழைமெழிந்து இருபால் சரியுமா சுழியம் குழைமெழிந்து இருபால் தாண்டவா காதுகள் கண்டம் சரியுமா சுழியம் குழைமெழிந்து இருபால் தாண்டவா காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய புவியார் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய புவியார் இருகை கூம்பின கண்டு இருகை கூம்பின கண்டு அலர்ந்தவா இருகை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகமீழ் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே இருகை கூம்பினவா கண்டு அயர்ந்தவா முகம் ஏழ் இருக்கையில் இருந்த ஈசனுக்கு தற்போது சுல்தான முறையில் இந்த பாடல். பெரியவா கருணை பெரியவா கருணை பெரியவா இடநிலாயரிக்கும் பிறை தவள் சடை முழுப்புகவிழ்ந்து சரியுமா சுழியம் சரியுமா சுழியம் குழைமிழிந்து இருபால் குழைமிழிந்து இருபால் தாண்டவா காதுகள் தாண்டவா காதுகள் கண்டம் கரியவா கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை கும்பின கண்டு அலர்ந்தவா இருகை கும்பின கண்டு அலர்ந்தவா முகம் ஏழ் இருக்கையில் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே ஏழிருக்கையில் இருந்த ஈசனுக்கே அடுத்து தஞ்சை ராசராசேச்சரத்தில் அருளிச் செய்த ஒரு பாடல். அதில் இறைவன் எவ்வாறு நம் உள்ளத்தில் குடியிருக்கிறான் என்பதை காட்டும் 8வது பாடலை நாம் எடுத்து இசைக்க இருக்கின்றோம். முதலாவதாக பாராயணம். பன்னெடும் காலம் பணி செய்து பழையோ தாம்பலர் ஏம்பலித்திருக்க எல் நெடும் கோயில் நெஞ்சுவித்திருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். நெடும் புருவத்து இளமகிழனையா விலங்கல் செய் நாடக சாலை இந்நடம் பயிலும் இஞ்சி சூட்டஞ்சை ராசராசரு இவர்க்கே இந்நடம் பயிலும் இஞ்சி சூட்டஞ்சை ராசராசேச்சரத்திவர்க்கே. அடுத்து பண்ணாங்க முறையில் ஆகிரி ராகம்
ஆதிதான். பன்னெடும் காலம் பணி செய்து படையோர் தாம்பலர் ஏம்பலித்து இருக்க பன்னெடும் காலம் பணி செய்து படையோர் தாம்பலர் ஏம்பலித்து இருக்க என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் எளிமையை என்றும் நான் மறக்கேன் நின்னெடும் பூர்வத்து இளமையில்லனையாறு நின்னெடும் பூர்வத்து இளமையில்லனையாறு விலங்கல் செய் நாடக சாலை நின்னெடும் பூர்வத்து இளமையில்லனையாறு விலங்கல் செய் நாடக சாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே ராசராசேச்சரத்து இவர்க்கே தற்போது சுத்தாங்கமாக சிந்திப்போம். பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர்தாம் எம்பலித்து இருக்க பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் எம்பலித்து இருக்க என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த என்னிடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் எளிமையை என்றும் நான் மறக்கேன் நின்னெடும் புருவத்து இளமையில்லனையார் விலங்கல் செய் நாடகசாலை நின்னெடும் புருவத்து இளமையில்லனையார் விலங்கல் செய் நாடகசாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்து இவர்க்கே நிறைவாக கருவூர் தேவருடைய திருவிடைமருதூர் பாராயணமணி பதிகம். வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய நீங்கிருள் நடுநல் யாமத்தோர் பைய செம்பாங்கள் பருமணி உமிழ்ந்து பாவியின் காதல் செய் காதில் ஐய செம்பொல் தோட்ட விரிசடை முழுப்பின் அழகிய அழிவழகிய திருநீற்று மைய செங்கண்டத்து அண்டவானவர் போன் மறுவிடம் திருவிடை மருதே தொடர்ந்து பன்முறையில் ஆகிரி ராகம் ஆதிகாலம். வெய்ய செஞ்சோதி
வெய்ய செஞ்சோதி மண்டலம் போலிய வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய வீங்கிருள் நடுநல் யாமத்தோர் வீங்கிருள் நடுநல் யாமத்தோர் பைய செம்பாந்தள் பைய செம்பாந்தள் பருமணி பூமென்று பாவியேன் காதல் செய் காதில் பைய செம்பாந்தள் பருமணி பூமென்று பாவியேன் காதல் செய் காதில் ஐய செம்பும் தோட்டத்து ஐய செம்பும் தோட்டத்து அவிர்சடை முழுக்கில் ஐய செம்பொன் தோட்டத்து அவிசடை முழுக்கில் அழவழகிய திரு நீற்று ஐய செம்பொன் தோட்டத்து அவிசடை முழுக்கில் அழிவழகிய திரு நீற்று மைய செங்கண்டத்து மைய செங்கண்டத்து அண்டவானவர் போல் மைய செங்கண்டத்து அண்டவானவர் போல் மறுவிடம் திருவிடை மருதே மறுவிடம் திருவிடை மருதே சிற்றம்பலம். தற்போது கரூர் தேவர் பெருமான் அருளிய பதிகங்களை பார்த்தோம். அடுத்ததாக பூந்துருத்தி நம்பிகாட நம்பி திருவாரூர் தலத்தில் அருளி செய்த பதிகத்திலிருந்து பதிகத்தினுடைய இரண்டாவது பாடலாக அமைந்த பாடலை நாம் சிந்திப்போம். இது அனைவருக்கும் அநேகமாக தெரிந்துள்ள பாடல்தான். சம்பளம் பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மழுத்து பருகுதோர முதத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர் வழிவதம் திருவுரு இருந்தவா பாரி சத்தியா சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் அதற்கோருள் வித்துமாயாரூர் ஆதியாய் ஆதி விடங்கராய் நடங்குலாவினரே திருவாரூர் பதிகத்தினுடைய இரண்டாவது பாடல் தற்போது பண்ணாங்கமாக இசைக்கப்படுகின்றது. ஆகிரி ராகம் ஆதிராகம். பத்தியாய் குணவோ பத்தியாய் குணவோ அருடைவாய் மடுத்து பருகுதோரமுது ஒத்து அவர்க்கே பத்தியாய் குணவோ அருடைவாய் மடுத்து பருகுதோரமுதம் ஒத்து அவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் தங்கள் தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருகுரு இருந்தவா பாரி திருகுரு இருந்தவா பாரி சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமுழு முதலுமாய் அதற்கோ தனிமுழு முதலுமாய் அதற்கோ வித்துமாய் ஆரூர் வித்துமாய் ஆரூர் ஆதியாய் ஆதி வித்துமாய் ஆரூர்
ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் புலாவினரே வித்துமாய் ஆரூர் ஆதியாய் வீதி விடங்கராய் நடம் புலாவினரே பாடல் தற்போது சுத்தாங்கமாக. பத்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பத்தியாய் உணர்வோர் அருளை வாய்மடுத்து பருகுதோரமுது ஒத்தவர்க்கே பருகுதோறு அமுது ஒத்தவர்க்கே தித்தியாயிருக்கும் தேவர்கள் தித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரி இவரம் திருவுரு இருந்தவா பாரி சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்து சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்து தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் தனி முழு முதலுமாய் அதற்கோர் வித்துமாய் ஆரூராதியாய் ஆரூராதியாய் வீதி விடங்கராய் வீதி விடங்கராய் நடம்புலாவினரை வீதி விடங்கராய் நடம்புலாவினரை இவ்வாறு பூந்துருத்தி நம்பிகாட நம்பி பெருமான் திருவாரூர் தலத்தில் அருளி செய்த பாடலை கேட்டோம். அடுத்ததாக கண்டராதித்தர் நமது தில்லையிலே அருளி செய்த மின்னார் உருவம் எனும் பதிகம். இது தற்போது நாம் கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு பதிகமாக இருக்கின்றது. கட்டளை வேதத்திலே தற்போது வரை இதுவரை பாடியது நாம் ஆதிதாளத்தில் அமைந்ததாக இருந்தது. தற்போது இந்த பதிகம் மின்னார் உருவம் எனும் சொல்லை கொண்டு தொடங்கக்கூடிய பதிகமாக இருக்கக்கூடிய இந்த கண்டராதித்தர் அருளி செய்த பதிகமானது ஆகிரி ராகம் ரூபக தாளத்தில் அருளி செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிகத்தை பாராயண முறையிலும் பண்ணாங்க முறையிலும் சுத்தாங்க முறையிலும் நாம் தற்போது சிந்திப்போம். தற்போது பாராயண முறையில் மின்னாருருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா என்னா என்று வண்டு பாடும் தென்தில்லையம்பலத்துள் என்னாரமுதை எங்கள் கோவை என்று கொள்கெய்துவதே. இது தற்போது பண்ணாங்கமாக இசைக்கப்படுகின்றது. ஆகிரி ராகம் ரூபக தாளம். மின்னாரூருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ மின்னாரூருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா என்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் என்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை
அம்பலத்துள் என் ஆரமுதை எங்கள் கோவை என்று கொல் ஏதுவதே என் ஆரமுதை எங்கள் கோவை என்று கொல் ஏதுவதே பாடல் தற்போது சுத்தாங்கமாக. மின்னார் உருவம் மேல் விளங்கு பெண்கொடி மாளிகை கூட மின்னார் உருவம் மேல் விளங்க பெண்கொடி மாளிகை சூட பொன்னாறு குன்றம் கொண்டு வந்து நின்றது போலும் பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்னா தென்னா என்று பண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் தென்தில்லை அம்பலத்துள் என் ஆரமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவதே என் ஆரமுதை எங்கள் கோவை என்று கொல் எய்துவதே என்று கொல் எய்துவதே அடுத்ததாக திருவாரி அமுதனார் தில்லையில் அருளி செய்த ஒரு பதிகம். அது ஆகிரி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்தது. இவரே ரூபக தாளத்திலும் அருளி செய்துள்ளார். அந்த பதிகத்தை நாம் தற்போது பார்ப்போம். மையல் மாதொரு கூரன் என் மால்விடை என்னும் அந்த பதிகத்தினுடைய பாடல் ஆதி தாளத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து நாம் கோலமலர் என்னும் பதிகத்தை ஆகிரி ராகத்தில் அமைந்த பதிகத்தை தற்போது சிந்திக்கலாம். கோயில் தலமாக தில்லையில் அருளி செய்த திருப்பதிகம் திருவாரி அமுதனார் அருளி செய்தது கோலமல நெடுங்கள். கோலமல நெடுங்கள் பூவை வாய் கொடியேறிடையீர் பாலினையின் அமுதை பரமாய பரஞ்சுடரை சேடுகளும் வயல் கூட்டில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏருடையும் நிறையை என்று கொள் காண்பதுவே. தற்போது பாடல் பண்ணாங்க முறையிலே ஆகிரி ராகத்திலே ரூபக தாளத்திலே இசைக்கப்படுகின்றது. கோலமல நெடுங்கள்
பூவை வாய்ப்பொடிகேரிடையே கோலமல நெடுங்கள் பூவை வாய் பொடிகேரிடையே பாலினையில் நமுதை பரமாய பரந்துடரே பாலினையில் நமுதை பரமாய பரந்துடரே சேடுகளும் வயல் பூள் சேடுகளும் வயல் பூள் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து சேடுகளும் வயல் பூள் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏருடையும் இறையே ஏருடையும் இறையே என்று சொல் எய்துவதே தொடர்ந்து சுத்தாங்கமாக பாடல் செய்யப்பட்டுள்ளது. கோலமலர் நெடுங்கள் கொவ்வை வாய் கொடிகேரிடையே கோல மலர் நெடுங்கள் கொவ்வை வாய் கொடியேரிடையே பாலினை இன்னமுதை பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை சேருகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சேருகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏருடையம் இறையே என்று கொல் காண்பதுவே ஏருடையம் இறையே என்று கொல் காண்பதுவே அடுத்ததாக புருஷோத்தம நம்பி கோயில் பதிகத்தில் அருளி செய்துள்ள வாரணி நறுமலர் எனும் பதிகம். இது ஆதிரி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்தது. நாம் ஆதிதாளத்தில் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். ரூபக தாளத்தில் அமைந்த இந்த மற்றொரு பதிகமான அவரே அருளி செய்த பதிகத்தை நாம் தற்போது பார்ப்போம். வானவர்கள் வேண்ட எனும் திருப்பதிகம் ஆகிரி ராகம் ரூபக தாளம். வானவர்கள் வேண்ட வளநஞ்சை கொண்டார்தாம் ஊனமிலாயின் கை ஒளி வளைகள் கொள்வாரோ ஏனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் நானமரோ எல் நாதே நாடக நீயாடுவரே. தற்போது ஆகிரி ராகம் ரூபக தாளத்தில் பண்ணாங்க முறையிலே வானவர்கள் வேண்ட வானவர்கள் வேண்ட வளரு நஞ்சை உண்டார்தாம் வானவர்கள் வேண்ட வளநஞ்சை உண்டார்தான் ஊனமிலா என்கை ஊனமிலா என்கை ஒளிவளைகள் கொள்வாரோ ஊனமிலா என்கை ஒளிவளைகள் கொள்வாரோ தேனல்வரி வண்டரையும் தேனல்வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர்
தேனல்வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் நானமரோ எல்லாரே நானமரோ எல்லாதே நாடகமே ஆடுவரே நானமரோ எல்லாரே நாடகமே ஆடுவரே. தற்போது சுத்தமாக வானவர்கள் வேண்ட வானவர்கள் வேண்ட வளரு நஞ்சை உண்டார்தாம் வளர் நஞ்சை உண்டார்தாம் ஊனமிலா என் கை ஒளிவளைகள் கொள்வாரோ ஒளிவளைகள் கொள்வாரோ தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் தில்லை சிற்றம்பலவர் தேனல் வரி வண்டரையும் தில்லை சிற்றம்பலவர் நானமரோ என்னாதே நானமரோ தில்லை சிற்றம்பலவர் நானமரோ என்னாதே நாடகமே ஆடுவரே நான நாடகமே ஆடுவரே. நிறைவாக சேதிராயன் அருளி செய்த ஒரு பதிகம் சேலுலாம்பயல் எனும் தொடங்கத்தினுடைய முதல் பாடல். இது ஆதிரி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்தது. முதலில் பாராயண முறையிலே சிற்றம்பலம். சேலுலாம்பயல் தில்லையுளிருமை சால நடையர் பார்வதினால் இவள் வேலையார் விடம் கொண்டு வந்தீர் என்று பாலதாகும் என் வாழுதலே. தற்போது பன்முறையில் ரூபக தாளத்தில் சேலோலாம்பயல் தில்லையொளிருமை கால நாளையற் சார்வதினால் இவள் சேலோலாம்பயல் தில்லையொளி உமை சால நாள் அயற் சார்வதினால் இவள் வேலையார் விடம் கொண்டுகழ்தீ வேலையார் விடம் கொண்டுகழ்தீர் என்று பால வேலையார் விடம் கொண்டுகழ்தீர் என்று மாலதாகும் எல் வாழுதலே மாலதாகும் எல் வாழுதலே. தற்போது சுத்தாங்கமாக சேலுலாம்பயல் தில்லையுளி தில்லையுளி உமை சால நாள் அயல் சார்வதினால் சேலுலாம்பயல் தில்லையுளி உமை சால நாள் அயர் சார்வதினால் இவள் வேலையார் விடமுண்டு உகழ்ந்தீர் என்று வேலையார் விடம் கொண்டு புகழ்ந்தீர் என்று மாலது ஆகும் எல் வாழுதலே.
மாலதாகும் எல் வாழ்நுதலே சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, நாம் திருமுறைகளிலே 9ஆம் திருமுறை சிறப்புக்குரியது என்று பார்த்தோம். ஏனெனில் 50 புராணங்களில் 2 பாடல்களை ஓதி நாம் சிறப்பு செய்வது இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டில் தான். அவ்வகையிலே இந்த ஒரு திருமுறையில் மட்டும் 9 ஆசிரியர்கள் அருளி செய்தது சிறப்பு. மேலும் 9 ஆசிரியர்கள் அருளி செய்தவற்றில் 20 பதிகங்கள் பஞ்சம பண்ணில் அமைந்தது சிறப்பு. இந்த பஞ்சம பண்ணானது நம்மை ஒருநிலைப்படுத்தி இறை திருவடியில் கொண்டு சேர்க்கக்கூடிய பண்ணாக அமைந்துள்ளது. ராகத்தின் சிறப்பும் அவ்வாறே. எனவே இதை இயன்றளவு பாராயணம் செய்து நாம் முன்பு பெறுவோமாக. இந்த இனிய பதிவிற்கு ஏற்பாடு செய்திருந்த நந்தமருவரம் அறக்கட்டளை அமைப்பினருக்கு எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்து, அனைவரும் இதில் பயன்பெற வேண்டுமாய், இது அனைத்து தரமான மக்களுக்கும் சென்று சேர வேண்டுமாய் இறையடியில் மீண்டும் விண்ணப்பம் செய்து பதிவினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவள் சீர்வாழும் வாய். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.